வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதில் வாக்களிக்க பூத் ஸ்லிப் மட்டும் இருந்தால் போதாது. நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட 13 வகை அடையாள ஆவணங்களை அறிவித்தது தேர்தல் ஆணையம். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் LCD திரை உள்ளிட்ட வசதிகளுடன் 138 ஓட்டுநர் இல்லா ரயில்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நள்ளிரவு முதல், அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலாகிறது. ஆழ்கடலில் விசைப்படகு வைத்து மீன்பிடிக்கக்கூடாது 61 நாட்களுக்கு. மீன்களின் இனப்பெருக்க காலம் என்பதால் இந்த தடை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி வரை தென் தமிழகத்தில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று 8 மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று சென்னை மக்களுக்கு குட் நியூஸ் சொன்னார் தமிழச்சி தங்கப்பாண்டியன். தேர்தல் நாளன்று ஏப்ரல் 19இல் இலவச பஸ் விட்டால் ஓட்டு சதவீதம் அதிகரிக்கும் என்று வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். PM கரீப் கல்யாண் திட்டத்தில் தகுதியற்ற பலரின் பெயரை ரேஷன் அட்டையிலிருந்து நீக்குவதாக மத்திய அரசு அறிவித்தது. இதனால் பல குடும்பங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்கவில்லை என புகார் எழுந்ததால் மீண்டும் அவர்கள் பெயர்களை சேர்க்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி ரேஷன் கார்டில் உங்கள் பெயரை சேர்க்க உணவு வழங்கல் துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று உரிய ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிக்கலாம் என அரசு தெரிவித்துள்ளது.